உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஃபர்ஸ்ட் வேலையில இன்ட்ரெஸ்டே வராது. ஆனால் இந்த குருவுடைய ஸ்தானமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய அட்வைஸ் சொல்லக்கூடிய வேலைகள் இருக்கீங்களோ அபாரமாக இருக்கும். ஜூன் வரைக்கும் நல்லா இருக்கும். ஜூன் வரைக்கும் எந்த நெகட்டிவும் நடக்காது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு மாறுறது. ஒரே விஷயந்தான், வேலை தான். வேலையில் யாருக்கும் நீங்கள் கொஞ்சம் அறிவுரைகள் சொல்லாமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் வரக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பணம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பிராப்தம். துலாம் 2026 ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கப்படுது. ஃபஸ்ட்டு வேலையில் இன்ட்ரெஸ்டே வராது. ஆனால் இந்த குருவுடைய ஸ்தானமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய அட்வைஸ் சொல்லக்கூடிய வேலைகள் இருக்கீங்களோ அபாரமாக இருக்கும். ஏன்னா குரு பார்வையில் நீங்கள் இல்லை, ஜூனுக்கு அப்புறம் இல்லை, ஜூன் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஜூன் வரைக்கும் எந்த நெகட்டிவும் நடக்காது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனால் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு மாறுறது. ஸோ குரு மாறுச்சுன்னா யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு அந்தளவுக்கு சுபம் கிடையாது. ஏன்னா வேலையில் கை வைக்கும். வேலையில் கை வச்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா உத்தியோகத்தை போனாலும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. இருக்கிற வேலையில் மாற்றம், இருக்கிற உத்தியோகத்தில் மாற்றம். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷனாக மேனேஜரல் லெவல் பொசிஷன், ஒரு சில பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய பிராப்தம், ஒரு சில பேருக்கு மேனுஃபேக்சரிங்கில் போய் உட்காரக்கூடிய பிராப்தம், ஒரு சில பேருக்கு வங்கிகளில் வேலை கிடைக்கும், ஒரு சில பேருக்கு உத்தியோகமாக அதாவது டீச்சர் மாதிரி இருக்கக்கூடிய இல்லை ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கக்கூடிய உத்தியோகம் அது கிடைக்கக்கூடிய பிராப்தம். இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரே விஷயந்தான், வேலை தான். வேலையில் யாருக்கும் நீங்கள் கொஞ்சம் அறிவுரைகள் சொல்லாமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. தங்கம் வாங்குவீங்க. வீட்டில் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிடுவீங்க. நீங்களாம் ஒரு செகண்டில் அசந்தால் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. நீங்கள் அதாவது மற்றவங்களுக்காக கொஞ்சம் ரிஜாய்ஸ் பண்ணுறக்கும் என்ன சொல்கிறது, வார்ம் அப் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். துலாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைமிங்கே வேண்டியதில்லை. உங்களுக்கு இம்மிடியட் ஆக்ஷன், நெக்ஸ்ட் ஆக்ஷன், நெக்ஸ்ட்னு போயிட்டே இருப்பீங்க. நோ அப்படிங்கிற வார்த்தை உங்கள் சரித்திரத்தில் இல்லை. அதுதான் உண்மை. நோ மீனிங் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அப்படி தான் பார்ப்பீங்க. ஸோ இப்போ டைம் பீரியடில் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் வரக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பணம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு உத்தியோகம், புதிய உத்தியோகம் கிடைக்கும். அந்த உத்தியோகத்தில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறது. நிறைய பேருக்கு நிரந்தரமான வருமானம் வரும். இப்போ மாறக்கூடிய உத்தியோகத்தில் நல்ல நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள், இப்படி ஏராளமான நல்ல விஷயம் இருக்குது. எதிரின்னு ஒருத்தர் இருந்தான்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அப்போசிஷன் ஒன்று இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கான்னா நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மெயினாக இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகக்கூடிய டைலாக்ல ஒன்று, மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. டைலாக் கடை அதே மாதிரி தான். நீங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே உங்களை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னு கேட்டால் 2ஆம் இடத்துக்கு குரு உடைய பார்வை இருக்குன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கிடைக்கும். மதிப்பு மரியாதை பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. அதனால் துலாத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. வேலை மட்டும் பார்த்துக்கணும். தொடை பகுதிகளில் சில பிரச்சனைகள், வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம், வீட்டில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் கர்மா சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது பெரியவங்களுக்கு. அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம். பெரிய நெகட்டிவிட்டி கிடையாது. நண்பர்களுடைய சவகாசத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா அதிலெல்லாம் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. 85 மார்க்ஸ் நல்லா இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு பார்த்தோன்னா 80% நல்லா இருக்கிறது. சுப விரயங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான பிராப்தம். என்ன பண்ணணும் பரிகாரங்கள் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் மெயினாக நீங்கள் ஹயக்ரீவரை வழிபாடு செய்யணும். ஹயக்ரீவரை மெயினாக வியாழக்கிழமை அன்னைக்கு போய் சுவாமியை பார்த்துட்டு வர்றது. ஹயக்ரீவர் முடிஞ்சால் ஹயக்ரீவே திவாதினம் நரம் முஞ்சன் திபாபாணி தரித்திர மிவ யோஷித்துகோ. வீட்டில் தரித்திரமே இருக்காதாம். தாரித்யம் அப்படிங்கிறது சாப்பாட்டுக்கே பஞ்சம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் இந்த 2 லைன் ஸ்லோகத்தை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃபே மாறும். சூப்பராக இருப்பீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ண துலாம் ராசி நண்பர்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக கொட்டும். ஸோ அதனால் ஆல் தி வெரி பெஸ்ட். விஷ் யூ ஹேவ் வெரி ஹாப்பி நியூ இயர் 2026. 2026 கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக மகர ராசியில் அது மகர லக்னத்தில் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். விருச்சிக ராசியில் அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும்.
மீனத்தில் பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். கடக ராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்லேயும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்கள், சிம்ம ராசி நண்பர்களுடைய வீட்லேயுமே கல்யாணத்துக்குரிய பிராப்தம் அமோகமாக இருக்குது. எதிர்பாராத கல்யாணம், திடீர் என்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுவுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2026 குழந்தை பிறப்பை பற்றி ரொம்ப அதிகமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த எந்த ஒரு வீட்லேயுமே நேச்சுரல் டெலிவரி ஆகிறதுங்கிறதே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கிறது பொதுவாக. அதனால் டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிராப்தம்னு எடுத்து பார்த்தோன்னா 3 ராசிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டே தீரும். அதில் முதல் ராசி லக்னம் விருச்சிகம், தெய்வமாக பார்த்து கடவுள் கொடுத்துருக்காண்டான்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் மகர ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். மீன ராசி நண்பர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். கடக ராசிக்கே நடக்கும். கடக ராசியில் அது லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் அது சிம்ம ராசி நண்பர்கள் வீட்டில் யாராவது சிகிச்சை பெற்றுன்னு இருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்லையுமே குழந்தை பிராப்தம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், ஜாக்பாட் 2026 இன்ஃபேக்ட் எந்தெந்த ராசிகள்னு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விமா அது ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் ஒரு ஜாக்பாட் தான் ஆகும். ஸோ ஜாக்பாட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிதுனம், துலாம், கும்பத்திற்கு நல்ல பணம் வரும். வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மீனம், விருச்சிகம், கடகம் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஃபீலிங். வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள், மங்கள காரியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம். அது நடந்தே தீரும். ஆமாம், லாபஸ்தானத்துக்கு குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் 2026 பொதுவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கடகம் கவனமாக இருக்கணும். கடகம் மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரயத்தில் உட்காந்துருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்கள் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அண்ட் அட் தி சேம் மீனமும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். ஏன்னா சடனாக வக்கரமாகுது, சனி நார்மலைஸ் ஆகுது. ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலும் சரி, ராசியில் சனி இருந்தாலும் சரி, பொதுவாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷனே ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணெய் காப்பு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் விருத்தி அடையும். ஆயுள் பாவத்துக்குரிய காரகனே சனி தான். அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தானம்ங்கிறது ஆஞ்சநேயர் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தெரியுமா இருக்கலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் 2026 நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பலன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், கடகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். அது மட்டும் இல்லாமல் ஜூனுக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் கன்னி, ரிஷபம், மகரமுக்கும் சான்சஸ் ஆர் வெரி பிரைட் இன்ஃபேக்ட். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து நீட்டில் கிளியர் பண்ணி நல்லா மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நீட்டோடைய விஷயங்களை இந்த ஸ்க்ரூட்டினி இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காமல் கொஞ்சம் ஏதாவது மினிமல் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீட்டே இல்லாமல் கூட போகலாம். அது தெய்வம் அனுக்கிறோம், நம்ம கிடையாது. ஆனால் நேச்சுரலாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.